30,000ல பெஸ்ட் கேமிங் ஃபோன் தேடுறீங்கன்னா இந்த ஃபோனை ட்ரை பண்ணி பாருங்க. வேற லெவல்ல இருக்கும். அது எந்த ஃபோன் தேடுறதுக்கு முன்னாடி டிஸ்கவுண்ட் டபுள் டேப் பண்ணிட்டு கீழே ஒயிட் கலர் பிரஸ் பண்ணுங்க. Oppo K13 Turbo Pro. எவ்வளவு பெரிய பேரு. கேமிங் ஃபோனாவே நம்ம ஃபர்ஸ்ட் கன்சிடர் பண்ண வேண்டியது ப்ராசஸர் தான். இந்த ஃபோன்ல ஸ்னாப்டிராகனோட 8H Gen 4 கொடுத்திருக்காங்க. நீங்க கேமிங்லாம் நீங்க ஸ்மூத்தாவே ரன் பண்ணிக்க முடியும். DDR5X1 UFS 4.0 காம்போ கொடுத்தனால இதனா ஒரு ஆப் வந்து ஓபன் பண்ண சொல்லட்டும், இதனா வந்து டேட்டா வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ண சொல்ல ஒரு குயிக்கான எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கண்டிப்பா நீங்க இருப்பாலாம். அப்ப நம்ம ஹெவியான கேம் ஆட சொல்ல ஹீட்டிங் இஷ்யூ இருக்குமே. அப்ப ஹீட்டிங் இஷ்யூ நம்ம எப்படி கண்ட்ரோல் பண்ணலாம் அப்படி கேட்டீங்கன்னா இந்த ஃபோன்ல வந்து ஆக்டிவ் கூலிங் ஃபேன் கொடுத்திருக்காங்க. ஹீட் எல்லாம் பொறுத்த வரைக்கும் நம்ம ஈஸியா வந்து கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும். அதே மாதிரி டிஸ்ப்ளே வைஸா பாக்குறப்போ இந்த ஃபோன் வந்து ஒரு பெரிய ஸ்கிரீன் 1.5 ரெசல்யூஷன்ல உங்களுக்கு வந்து ஃபிளாட் AMOLED டிஸ்ப்ளே கொடுத்திருக்காங்க. ஃபிளாட் டிஸ்ப்ளே பொறுத்த வரைக்கும் கேமிங்க்கு ஒரு பிளஸ் பாயிண்ட் சொல்லலாம். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா பேட்டரி வைஸா பாக்குறப்போ 7000 mAh கொடுத்திருக்காங்க. 80 வாட் ஃபாஸ்ட் சார்ஜ் சப்போர்ட் கொடுத்திருக்காங்க. நீங்க சார்ஜ் வந்து ட்ரைன் ஆனாலும் கூட நம்ம ஃபாஸ்டா நம்ம சார்ஜ் பண்ணிக்க முடியும். கேமரா வைஸா பாக்குறப்போ இது வந்து கேமிங் ஃபோன்றதால கேமராக்கான இம்பார்ட்டன்ஸ் இல்ல. அதே மாதிரி பாத்தீங்கன்னா இன் டிஸ்ப்ளே ஃபிங்கர் பிரிண்ட் ஆப்டும் ஸ்டீரியோ ஸ்பேஸ் கொடுத்திருக்காங்க. IPX8 and X9 ரேட்டிங் கொடுத்திருக்காங்க. இந்த ஃபோன் வந்து டஸ்ட் ரெசிஸ்டன்ட் கிடையாது. அரௌண்ட் 30,000 குள்ள ஒரு பெஸ்ட் கேமிங் ஃபோன்னா இந்த ஃபோன் ஒன் ஆஃப் தி பெஸ்ட் ஆப்ஷனா இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. வேற எதனா ஃபோன் இருந்தா மறக்காம கமெண்ட்ல கமெண்ட் பண்ணுங்க.